வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நம் ஆராதனைக்குள்ளே பிரியப்படுகிற தேவன், இந்த கால வேளையிலே நம் மத்தியிலே அவர் நம்மோடு இருக்கிறவராக, நம் ஆராதனையிலே பிரியப்படுவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நம்முடைய முகத்தை அவர் ஒரு நாளும் ஒரு காலம் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. நம்மை தூக்கி அணைத்து அவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் பதிலை தந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் அப்பா, நீர் தேற்றரவாளனாக எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை தேற்றி ஆற்றி நடத்துகிற தேவனாக எங்களோடு இருக்கிறீங்களேப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் அப்பா தாப்பா, நீங்க இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆதி காலங்களிலே நெருப்பாக, காற்றாக, அக்னியாக இறங்கின தேவன் இன்றும் எங்கள் மத்தியிலே இறங்குகிற தேவனா இருக்கிறப்பா. தேற்றரவாளனாக நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களிலே எங்களை தேற்றி நடத்துகிற தேவனாக எங்களோடு இருக்கிறீங்களேப்பா. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, ஆமாப்பா, பரிசுத்தரே, நீர் வாருமே. எழுந்தாருளுமே, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. ஆமாண்டவரே, இந்த காலவெளியிலே நீர் எங்கள் மத்தியிலே ஒரு தேற்றரவாளனாக, எங்கள் தெய்வமாக, எங்கள் எல்லாமாக நீர் எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். இந்த காலவேளையில நீர் எங்களுடைய ஆராதனையில் அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நீர் செய்ய வல்லவர் அப்பா. ஓ கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதிலை தருகிற தேவன். எளியவனுக்கு நீர் திடனை தந்து, துவண்டு போய் இருக்கிற எங்களுடைய ஆத்மாக்கு, பலவீனமாய் இருக்கிற எங்களுடைய சரீரத்திற்கு நீர் சத்துவத்தை தந்து, பலத்தை தந்து, இந்த காலை ஆராதனையில்
ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பலமாக, காற்றாக, அக்னியாக, அன்பாக ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையில எங்கட சபையில ஒரு நல்ல ஒரு ஹீலிங்கை தாங்கப்பா. யாரும் பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுப்பா. நாங்கள் இதுவரைக்கும் கேட்டது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க பலத்தை தாங்க. ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன். இந்த ஆராதனையில நீர் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுங்கப்பா. ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுங்க. நாங்க உண்மை மாத்திரம் தான் பார்க்க வந்திருக்கோம்ப்பா. உண்மை மாத்திரம் தான் துதிக்க வந்திருக்கோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில் நீர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் உண்மை பார்க்க வந்திருக்கிறோம், உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜபத்திலும் நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. வர தடைப்பட்ட ஆண்டவரே ஜனங்களை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. ஆண்டவரே, பலவீனத்தோடு வீட்டில் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் சுகத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நானும் நீங்களும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமென். இந்த பாடல் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி மகிழ்வோம், கைதட்டி அவருடைய நாமத்தை அவர் எனக்கு உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நன்மையும் கிருபையும் நம்மை தொடர, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். அதனால கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு நம்ம பாட போகிறோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஆமே, களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி
கொண்டேன், இனி நீ எனக்கு சொந்தமாகிறாய். கலிகூறுவோம், கலிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ். ஆமென். கலிகூறுவோம், கலிகூறுவோம், கவலைகள் மறந்து கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் ஆமாப்பா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். மறுபடி சொல்லமா? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். கலிகூறுவோம், கலிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். கலிகூறுவோம், கலிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோம், கலிகூறுவோம், கவலைகள் மறந்து கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆமாப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுவிப்பேன் என்று சொன்னவர். கலிகூறுவோம், கலிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி. ஆமாப்பா, எஸ் ஜீசஸ், கவலைகள் மறந்து கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வாழக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வாழக்கரம் தாங்கும் என்றார். கலிகூறுவோம், கலிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி. ஓ எஸ் ஜீசஸ், கலிகூறுவோம் ஆண்டவரே. கவலைகள் மறந்து கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். உள்ளங்கைகளில் பொறிந்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கைகள் அவர் பொறிந்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. கலிகூறுவோம், கலிகூறுவோம், சொன்ன வாக்குத்தத்தம்
Jesus. நாங்கள் உம்மை களிகூர வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் மறந்து கைதட்டி பாடி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம், 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 களிகூருவோம். கவலைகள் மறந்து களிகூருவோம். Hallelujah. Praise the Lord. Amen. நம்முடைய வாழ்க்கையில எனக்கு உங்களுக்கும் நம்பிக்கையா இருக்கிறவர் யார்? அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். அதனால தான் நம்ம கவலைகளை மறந்து களிகூர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நீதிமானுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், துன்பங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் தாவீது சொல்றான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை திடப்படுத்தி என்னை நடத்துகிற தேவன். ஆமென். நிறைய இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆண்டவரே கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் என்று அவன் சொல்றான். இல்ல, இன்னைக்கு என் மீதும் உங்கள் மீதும் கர்த்தர் நினைவா இருந்து அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு நாளும் ஒரு காலம் மறந்து போய் விடுகிற தேவன் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களை நினைச்சிருக்கேன், நான் உங்களை ஒரு நாளும் மறக்கவே மாட்டேங்க அப்படின்னு. ஆனா மனுஷன் மறந்து விடுவான். நம்ம சூழ்நிலை நல்லா இருக்கிற வரைக்கும் அவன் நம்ம நினைச்சிருப்பான், அதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுவான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் ஒரு காலம் மறக்காதவர். அவர் நம்பிக்கையின் காரணராய் இருக்கிறார். ஆமென். அவர்தான் முதலும் முடிவுமாய் இருக்கிறார். கடல் மேல் நடந்து அற்புதங்களை செய்த தேவன் இன்றும் என்னோடும் உங்களோடும் இருந்து அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? Praise the Lord. இந்த பாடல் இப்படியா சொல்லுது, என் நம்பிக்கையின் காரணர் நீர், என் வாழ்வின் அர்த்தம் நீங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் யார்? நீங்க தான்ப்பா. என்னை ஆளுகை செய்கிறவரும் நீங்கப்பா. நான் உங்களை புகழ்ந்து பாட வந்திருக்கிறேன். சொல்லமா? காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொல்லமா? என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன். ஆமென். Yes Jesus. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. ஆமென். கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன்,
சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தம நீரே, சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தம நீரே, குறிப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, குறிப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி மறுபடி சொல்லாமா? குறிப்பிட்ட நேரத்திலெல்லாம், குறிப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, குறிப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை உம்மை. எஸ் ஜீசஸ், ஆராதிப்பேன் ஆயுள் வரை. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அந்தமும் நீரே, ஆளுகை செய்பவர் நீரே, புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அந்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை. சொல்லலாமா? Yes, Jesus. நம்பிக்கையின் காரண நீரே, வாழ்வின் ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்றான். சங்கீதம் 69:29-33 வசனத்துல, நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன் அப்படின்னு போட்டிருக்கேன். என்னது? நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்படின்னு படிச்சிருக்கேன். நான் இதை இன்னைக்கு காலையில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சிறுமையும் துயரமும் உள்ளவன் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தம்பி, சங்கீதக்காரன் இப்படி சொல்றான்ல, நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களிலே சிறுமைப்பட்டு துயரப்படுகிற நேரத்தில், அப்பா நீங்க தான்ப்பா என்னுடைய எல்லாம், நீங்க தான் என்னுடைய ஆதரவு, நீங்க தான் என்னுடைய அடைக்கலம் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் 33 வசனம் எப்படியா சொல்லுது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் போட்டிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை கட்டப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம். கடந்த ஒரு மாசமாவே நிறைய பலவீனங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டே இருக்கும். ஆண்டவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன். ஆமென். அவர் ஒரு நாளும் ஒரு காலம் புறக்கணியாதவர். வசனம் சொல்லுது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆமென். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கேட்பார்ல. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குகிற தேவனா இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை அழுகிறான்,
என் பிள்ளை கஷ்டப்படுறான் அப்படின்னு அவர் மனம் இறங்கி மனதுருகி அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். நம்ம கூப்பிடும்போது அவர் செவி கொடுத்து அவர் புறக்கணியாமல் இருக்கிறார். ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பி இருக்கேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக, ஆமாங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்து உயர்த்தி வைக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். மனிதர்கள் முன்பாக ஒரு நாளும் ஒரு காலும் தலை குனிய விடாத தேவன் என்னுடைய தேவன். அதான் எளியவர்களாகி எங்களுடைய விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, எங்களை புறக்கணியாதீங்கப்பா. ஹல்லேலூயா. பாடுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதம் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்ய சொல்லமா? உம்மைத்தான் ஆண்டவரே நான் நம்பிக்கிறது உம்மை ஒருவரை மாத்திரப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். ஓ அற்புதங்கள் எனக்கு செய்யும். உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செலுத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்திடுங்க, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். ஓ சொல்லமா அப்பா, எங்க வாழ்க்கையில நாங்க உம்மைதான்ப்பா நம்பி இருக்கோம்ப்பா. எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு
செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஓ அற்புதங்கள் எனக்கு இந்த கால வேளையில ஆண்டவர் அவரை நம்பி வந்திருக்கிற எனக்கு உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் அதிசயங்களை செய்ய வல்லவர். செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையப்பா. எங்க நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய புகழிடம் நீங்க தான்ப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். விசுவாசத்தோடு சொல்லலாமா? அப்பாவை பார்த்து அவர் எளியவர்களின் சத்தத்தை கேட்கிற தேவன். அவர் ஒரு நாளும் கட்டுண்டவர்களை புறக்கணியாத தேவன். எனக்கு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த காலவேளை நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவரை பிலீவ் பண்றீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் நடத்த வல்லவர். ஆமென். யெகோவா ஈராக இருந்து என்னை உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நல்ல தந்தையாக, நல்ல தகப்பனாக இந்த கால வேளையில என்னை உங்களை நடத்த வல்லவர். அப்படி எழுந்திருக்கலாமா? என்னுடைய தேவைகளை யாவையும் சந்திக்கிற தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கிறேன்ப்பா. நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தையாக, ஒரு தகப்பனாக என்னை சுமந்து வந்தீங்களேப்பா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். சொல்லாமா? இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். சொல்லாமா? யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். ஆமாப்பா, நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்துக்கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்துக்கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவா ஈரே, oh yes Jesus, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். வனாந்திர வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை நீ காட்டினீ. வனாந்திரத்தில் வாலிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீ. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, oh yes Jesus, சர்வ வல்லவரே, நீங்கதான்ப்பா போதுமானவரே. எல்லாரும் சொல்லாம, இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்துக்கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, yes Jesus, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். என் தந்தை, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே.
சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவாயிரே, 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 என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, இதுவரை நடத்தினி இனியும் நடத்துவி. யெகோவாயிரே, பார்த்து கொள்வி. சொல்லலாம் அப்பா பார்த்து. இதுவரை நடத்தினி இனியும் நடத்துவி. யெகோவாயிரே, 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 என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். காலவேளையில நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக, பெருங்காற்று அடங்கும் அவருடைய நாமத்தினால, அவருடைய வார்த்தையினால. செங்கடலும் வழி திறக்கும். அவர் நாமம் மாத்திரம் தாங்க. இந்த காலவேளையில அவருடைய நாமத்தை துதிக்க, அவரை துதிக்க வந்திருக்கிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில செங்கடல் போல உள்ள பெரிய பிரச்சனைகளும் வழி திறக்கும். பெருங்காற்றும் அவருடைய நாமத்தினால, அவருடைய வார்த்தையினால அடங்கும். எஸ் லார்ட், உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே உயரணும். உம்முடைய நாம மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லே சொல்லலாமா? உங்க நாமம் மாத்திரம், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா, ஹalleluya, 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 ஹalleluya. Yahweh, hallelujah, 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 hallelujah. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்தன் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உந்தன் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும்
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து ஹalleluya. Oh yes Lord. Hallelujah. Hallelujah. Yahweh. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தினாலே சுகம் உண்டு, அவருடைய நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டு. நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த கால வேளையில ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நம் சபைக்கு, நம் சபை மக்களுக்கு வரப்பண்ணுகிறார். இந்த வேளையில பலவீனத்தோடு சுகவீனத்தோடு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். நம்ம சபை மக்கள் ஒரு சிலர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சுகம் பெறுவதற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம்ப்பா, நீ சுகத்தை தர வல்லவர், நீர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன். வியாதியின் வேதனை பருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழப்பண்ணுகிற தேவன். பலத்தை கொடுத்து அவருடைய தழும்புகளாலே குணமாக்குகிற தேவன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால் குணமாய் சொல்லமா. மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால்
அப்பா. நம்பிக்கை இழந்தனாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லாராயில் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தேழும்ப செய்வி எந்த கல்லாராயில் கல்லை புரட்டிடுவி என்னை மறுபடியும் உயிர் தேழும்ப செய்வி இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை யாராவது எஸ் ஜீசஸ் சுகத்தை தருபவரே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை யாராவது இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் yes Jesus இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்முடைய சரீரங்களே சுகத்தை தருகிற தேவன். எந்த அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் தெரியாமல், பாதிப்பு தெரியாமல் சுகத்தை தருகிற தேவன் என்னுடைய உங்களுடைய தேவன். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நம்ம கூப்பிடும் பொழுது தூரத்தில் இருக்கிற நம்முடைய சபை மக்களுக்கும் விடுதலையை தந்து இந்த வேளையில எந்த பார்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த பார்ட்ஸ் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மளை புதிதாக உருவாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, ஒருவேளை உடைந்து போய் சிதைந்து போய் உருக்குலைந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சரீரத்தையும் அவர் புதுப்பிக்க வல்லவர். இந்த கால வேளையில ஆண்டவர் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் ஒருவேளை உருகுலைந்து அது சிதைந்து போன நிலைமையில் இருக்கலாம். அது சிதைந்து போன நிலைமையில் இருக்கிறது என் தேவனால அவர் உருவாக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உருவாக்குகிற தேவன், அவர் சுகத்தை தருகிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் இருந்த இடம் தெரியாமல் அவர் சுகத்தை தருகிற தேவன். பெற்றுக்கொள்ளலாமா? அப்பா சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்து எளியவர்களாகிய நாங்கள், சிறுமைப்பட்டவர்களாக நாங்கள் உம்மை பார்த்து நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை புறக்கணியாத தேவன், நீர் எங்களை தள்ளாத தேவன். இந்த கால வேளையில எங்களுடைய பலவீனங்களில் நீர் உம்முடைய பலத்தை தந்து, உம்முடைய பலத்தை தந்து உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes Jesus. Oh yes Lord. Hallelujah. சுகத்தை தருகிற தேவன் நம் மத்தியிலே, நம் சபையிலே, நம் குடும்பத்திலே நம்மோடு அவர் சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அவரால முடியும், அவரால முடியும். முடியாது என்று அவருடைய அகராதியிலே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய நாமத்தினால எல்லாம் கூடும். ஏன்னா அவருடைய நாமமே அதிசயம். அவர் சுகத்தை தருகிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். துக்க செய்திகளை கேட்காதிருப்போம். ஜீசஸ்
நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான வெள்ளி எங்களோட பேசுங்கப்பா. நாங்கள் உடைந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஆவியிலே சரீரத்திலும் பலவீனங்களாக இருக்கலாம். எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக ஊடுருவி பாயட்டும். உம்முடைய வசனம் எங்களிலே இடைப்படட்டும் ஆண்டவரே. பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 119 வசனங்கள் 105 112 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 105 112 வரை. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம்.